Hi friends, welcome to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு. வஞ்சரம் மீனை வச்சு நல்ல ருசியான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வஞ்சரம் மீனை மஞ்சள் பொடி, உப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 25 உரிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி எடுத்துக்கோங்க. அப்புறமா மாங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சளவு புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீனை ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது எதுக்குன்னா, எப்போதுமே குழம்புல போடுற மீன் அந்தளவுக்கு உப்பு காரம் இழுத்துக்காது. இந்த மாதிரி முதல்லையே நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு மீன் கூட நல்லா உப்பு காரம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயத்தை நான் பாதி வெங்காயத்தை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு கூட்டிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் மீதி எடுத்து வச்ச வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா புளி கரைசலையும் அதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்ச மாங்காவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்ப கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா மீனை அதில் சேர்த்துடலாம். மீனை சேர்க்கும் பொழுது மெதுவாக ஒன்றா போடுங்க. மீனை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கீழ்ப்பக்கம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மெதுவாக மீனை திருப்பி விடுங்க. ஷார்ப்பான கரண்டி போட்டு திருப்பி விடாதீங்க. ரொம்ப மெதுவாக, இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு திருப்பி விடுங்க. இப்போது இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு குழம்பு வற்றணும். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடணும். அதே மாதிரி மீன் குழம்பை உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மீனோட வாசனை நல்லா இறங்கி கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.